உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ராகுல் காந்தி தற்போது சென்னை வந்தடைந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தடைந்திருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜுபின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜுபின், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 74 மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமானது கடந்த ஜூலை 23 அன்று தொடங்கி தொடர்ச்சியாக 10வது நாளாக இன்று நிறைவு நாள் நடைபெறுகிறது. இந்த நிறைவு நாளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று அவர்களுக்கு முன்னதாக உரையாற்ற இருக்கிறார். அதே போல நீட் தேர்வை வினாத்தாள் கசிந்தால் தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தினருக்கும் அவர் ஆறுதல் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியானது காங்கிரசினுடைய அகில இந்திய மிஷனான சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் திட்டத்தின் கீழ் நடைபெறுகிறது. தமிழக காங்கிரஸ் வரலாற்றிலே இது போன்ற முதல் தீவிரமான பயிற்சி முகாம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்னவென்றால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக பூத் அளவிலான கட்சி அமைப்பை வலுப்படுத்துதலும் மாவட்ட தலைவர்கள் அமைப்பு சாரா உத்திகள், அதாவது ஆங்கிலத்தில் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி என்பார்கள், அந்த அமைப்பு சாரா உத்திகளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதும் மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக எப்படி கையாளுதல், பிறகு கட்சியினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு வீட்டுக்காக எப்படி கொண்டு போய் சேர்த்தல் போக இந்த மாதிரியான மைய புள்ளியிலிருந்து இந்த பயிற்சி முகாமானது நடைபெற்று வருது. 2029 மக்களவை தேர்தலுக்கான மிஷன் 2029 ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் அடுத்து காங்கிரசினுடைய இந்த பயிற்சி முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி முகாமில் நிபுணர்களுடைய விரிவுரையாளர்கள், அப்புறம் ஃபீல்டு விசிட், அதாவது கள ஆய்வு புதிய தரவுகள் மூலமாக எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இருக்கிறது. இந்த பயிற்சி முகாமில் மூத்த தலைவர்களான காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான கே.சி. வேணுகோபால், ப. சிதம்பரம், கே.எஸ். அழகிரி, எஸ். திருநாவுக்கரசர், இ.எம். சுந்தரசன் நாச்சியப்பன், பீட்டர் அல்போன்ஸ், சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அதனுடைய கடைசி நாளான இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். இந்த சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகாக 5 மணி அளவில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையத்துக்கு வருகை தந்த பிறகு 7 மணிக்கு இங்கிருந்து இண்டிகோ பிளைட் மூலம் சரியாக 10 மணி அளவில் டெல்லிக்கு அவர் செல்ல இருக்கிறார். தொடர்ச்சியாக காவேரி பிரச்சனை பூதாகரமா வெடித்திருக்கின்ற நிலையில தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்பு நாள் அன்று தமிழகத்துக்கு வந்த ராகுல் காந்தி இன்று திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த சந்திப்பு ஆனது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரை சந்திப்பாரா என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த ஒரு தமிழ்நாட்டு வருகையானது காங்கிரஸ் கட்சியுடைய கட்சி அளவிலான சந்திப்பாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக கர்நாடக பிரச்சனையில் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது குறித்தும் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பயிற்சி முகாம் அடுத்து வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியான பயிற்சி முகாமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜுபின்.